அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் அரசியல் மேடைகளில் தெரிவித்த சில கருத்துக்கள் அடுத்து. அரசு காணிகளில் அல்லது கிடைக்கப்பெற்ற அனுமதி பத்திரம் அல்லது சொர்ணபூமி காணி உறுதி பத்திரம் ஊடாகவே மாத்தளை மாவட்டத்தில் பெரும்பாலானவர்கள் விவசாயம் செய்தனர் அல்லது வியாபாரம் செய்தனர். 10 ஆண்டுகள் அந்த காணியில் இருந்திருந்தால் அந்த காணி அவர்களுக்கு உறுத்தாகும் வகையிலான சட்டத்தை ஒரு வருடத்துக்குள் நிறைவேற்றி தருவோம். அரச காணிகளை ஒரு குடும்பத்துக்கு வழங்காது அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்க வேண்டும். நீங்கள் அங்கு வாழ்ந்திருந்தால் காணியின் உரிமையை பெற்றுக்கொண்டு அபிவிருத்தி செய்யுங்கள். அரசாங்கத்தினால் என்ன செய்ய முடியும்? இவற்றை அரசாங்கம் பேரளவில் வைத்துக் கொண்டு பயனில்லை. எனவே மக்களுக்கு வழங்குவோம். மஹிந்த ராஜபக்ச හිටපු ජනාධිපතිතුමා අහනවා வாழைத்தோட்டத்தை விட்டு சஜித் பிரேமதாச ஹம்மாந்தோட்டைக்கு ஏன் சென்றார் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கேட்கின்றார். மிக தெளிவாக கூறுகின்றேன். ஹம்மாந்தோட்டையை ராஜபக்ச முறையாக கவனிக்காமையின் காரணமாகவே கொழும்பிலிருந்து வந்தேன். 21 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்தேன். ஆனால் ஹம்மாந்தோட்டையை விட்டு ஒருபோதும் போக மாட்டேன். சஜித் பிரேமதாசவை விரட்ட முடியாது. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், சிறுவர் துஷ்பிரகத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் லஞ்சம் பெற்றவர்கள் தான் பிரபல கட்சிகளில் முக்கிய உறுப்பினர்களாக உள்ளனர். அவர்கள் கோடீஸ்வரராக மாறிய விதம் எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே அவர்களோடு ஒரே மேடையில் இருப்பது கூச்சமாக உள்ளது. ஆகவே சிறந்த அரசியல் கலாச்சாரம் ஒன்றை கொண்டு வர வேண்டும். உங்களது தன்மானத்தை உயர்த்தக்கூடிய அரசியல் கலாச்சாரம் கொண்டு வரப்பட வேண்டும்.